ஓம் நமச்சிவாய. இன்றைய தினம் வாய் பேச முடியாதவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும், அவளுடைய ஜாதகம் எந்த அமைப்பில் இருக்கும், அப்படி வாய் பேச முடியலைன்னா அவர்களுக்கு என்ன விதமான பரிகாரம் செய்தால் அது சரியாகுங்கிற சப்ஜெக்டை பற்றி கொஞ்ச நேரம் பேசுவோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை அமுத்தி லைக் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எந்த ஜோதிடரை பற்றி எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஓகே, நன்றி. இன்றைக்கி வாய் பேச முடியாதவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் சொல்கிறேன். அப்படி இருந்தால் அவங்க வாய் பேச முடியாதவர்களுடைய ஜாதகம் அப்படித்தான் இருக்கும். அப்படி இருந்தால் அதற்குரிய பரிகாரங்கள் என்ன செய்தால் அது சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை பற்றியும் இன்றைக்கி பார்க்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியும் சுக்கிரனும் இணைந்து 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைந்தால் ஜாதகர் வாய் பேச முடியாதவராக இருப்பாங்க. அதாவது நம்முடைய லக்னம் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய அதிபதி எந்த கட்டத்தில் லக்னம் இருக்குதோ அதோடைய அதிபதியும் சுக்கிரனும், லக்னாதிபதியும் சுக்கிரனும் இணைந்து 2 பேர் சேர்ந்து மறைவு ஸ்தானமான 6, 8, 12 இவங்க இந்த இடத்துல மறைந்தால், லக்னாதிபதியும் சுக்கிரனும் இணைந்து 6, 8, 12ஆம் இடத்தில் மறைந்தால் ஜாதகர் நிச்சயமாக வாய் பேச முடியாதவராக தான் இருப்பார். அதே மாதிரி 2வது பாயிண்ட், குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் நீச்சமடைந்திருந்தால் அவர்கள் வாய் பேசாமல் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. அதே குரு சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அவர்கள் மிகப்பெரிய ஜோதிடர் ஆவார்கள். குருவும் சுக்கிரனும் நீச்சமடைந்திருந்தால் வாய் பேசக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது. அதே அவங்க 2 பேரும் இணைந்திருந்தால் மிகப்பெரிய ஜோதிடர் ஆவார்கள். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். 2ஆம் அதிபதியும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியும் புதனும் இணைந்து 1, 3, 6 இந்த வீட்டில் நின்றால் ஜாதகர் பேச முடியாத சூழ்நிலை உருவாகும். 2ஆம் அதிபதியும் புதனும் இணைந்து 1, 3, 6 இந்த வீடுகளில் நின்றால் ஜாதகர் பேச முடியாதவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பாசிட்டிவ் என்னென்னா, அவர்கள் 6 முதல் 12 வயதுக்குள் கண்டிப்பாக பேசுவார்கள். இது நீங்கள் இந்த இடத்துல இருக்கவங்க ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. 2ஆம் அதிபதியும் புதனும் இணைந்து 1, 3, 6இல் நின்றால் ஜாதகர் பேச முடியாத சூழ்நிலை உருவாகும். ஆனால் அவங்க 6 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே பேசுவதற்கு ஆரம்பிப்பார்கள். இதெல்லாம் ஒரு சில எக்ஸாம்பிள் தான். இது உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்புகள் பேச முடியாதவர்கள் ஜாதகத்தில் பார்த்து இதில் ஏதாவது ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, இப்போ வாய் பேச முடியல, அவங்களுக்கு நான் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், எல்லாம் எடுக்கிறோம், சரியாகலை, அவங்க வாய் பேச முடியாமையே இருக்குது, அவங்களால பேச முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு 2 பரிகாரங்களை சொல்கிறேன். அதை நீங்கள் செய்யலாம். இப்போ முதல் சொல்லக்கூடிய பரிகாரம் வாய் பேச முடியாதவங்களுக்கு கூட இல்லை, சரியான எழுத்து இல்லாதவர்கள், சரியான கல்வி படித்தும் படிப்பு ஏறாதவங்க, கல்வி சொல்லி கொடுத்தும் படிப்பு சரியான அவங்களுக்கு புரிதல் தன்மை இல்லாதவங்க கூட இந்த பரிகாரம் செய்யலாம். வாய் பேச முடியாதவர்களும் செய்யலாம், சரியாக படிப்பு வராத குழந்தைகள் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அருகில் இன்னம்பூருங்கிற ஒரு ஊர் இருக்குது. இன்னம்பூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்தில் அருகில் இன்னம்பூருங்கிற ஊர். அங்கு அருள்மிகு ஸ்ரீ எழுத்தரிநாதர் திருக்கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு அந்த குழந்தையை அழைச்சி போய் அந்த குழந்தையின் பேரில் அர்ச்சனை செய்து விட்டு வந்தால் அதற்கு ஒரு வாய்ப்பு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய் பேசாத குழந்தைகள் வாய் பேசவும், படிக்காத குழந்தைகள் படிப்பதற்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இன்னொன்று அருமையான பரிகாரம் சொல்கிறேன், மிக உயர்ந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை விட்டால் இதை விட ஒரு உயர்ந்த பரிகாரம் சொல்கிறதுக்கு இல்லை, அந்தளவுக்கு ஒரு நல்ல பரிகாரம் ஒன்று சொல்கிறேன். உத்தமராயர் பெருமாள் திருக்கோயிலுங்கிற ஒரு கோயில் இருக்குது. உத்தமராயர் பெருமாள் திருக்கோயில். இது வாய் வராதவங்க, பிறவியிலேயே வாய் பேச முடியாதவங்க, இடையில் வாய் பேச முடியாமல் போனவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு அருமருந்து இந்த கோயில். உத்தமராயர் பெருமாள் கோயில். நீங்கள் மனசில் ஒரு
உறுதியை வச்சுக்கிட்டு ஒரு நம்பிக்கையோடு போங்க. அந்த பெருமாளே துணைன்னு போங்க. நிச்சயமாக இது நடக்கும். அது எங்கே இருக்குன்னா, உத்தமராயர் பெருமாள் திருக்கோயிலுங்கிறது பெரிய ஐயம்பாளையம் கிராமம். அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் இருக்கு இல்லைங்களா, திருவண்ணாமலை மாவட்டம் அங்கே ஆரணிக்கு பக்கத்தில் பெரிய ஐயம்பாளையம் கிராமம்னு இருக்குது. பெரிய ஐயம்பாளையம் கிராமம் அங்கே மலை மேலே இருக்குது உத்தமராயர் பெருமாள் திருக்கோயில். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி பக்கத்தில் பெரிய ஐயம்பாளையம் கிராமம். அதில் மலை மேலே கிட்டத்தட்ட ஒரு 300 அடி ஹைட் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மலை மேலே உத்தமராயர் பெருமாள் பெருமாள் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு உங்கள் வாய் பேச முடியாத குழந்தையை அழைத்து கொண்டு 3 சனிக்கிழமை தொடர்ச்சியாக நிறைய பேர் வருவாங்க. இந்த மாதிரி வாய் பேச முடியாத குழந்தைகள்லாம் அங்கே நிறைய பேர் சரியாயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த பரிகாரம் செஞ்சு சரியாயிருக்காங்க. 3 சனிக்கிழமை தொடர்ச்சியாக உங்கள் குழந்தைகளை கூட்டி செல்லுங்கள். கூட்டி சென்று அந்த பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை போட்டு அங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க என்ன செய்யணும்னு. தலையில் சில பொருள்களை வச்சு சுற்றி அது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அவங்க சொல்லுவாங்க அங்கே இருக்கிற ஐயருங்க. நீங்கள் அந்த கோயிலில் போய் 3 சனிக்கிழமை தொடர்ச்சியாக அந்த ஆண்டவனை பெருமாளை தரிசித்து அந்த குழந்தையின் பேர் அர்ச்சனை செய்து வந்தால் நிச்சயமாக வாய் பேச முடியாத சூழ்நிலையில் உள்ள குழந்தைகளும் வாய் பேசும். இந்த பரிகாரத்தை நீங்கள் நிச்சயமாக செய்யலாம். இந்த 2 பரிகாரமும் நடக்கும். எனவே உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியில் லக்னாதிபதியும் சுக்கிரனும் இணைந்த 6, 8, 12 இருந்தாலோ, குரு சுக்கிரன் நீச்சமடைந்தாலோ, அல்லது 2ஆம் அதிபதியும் புதனும் இணைந்து 1, 3, 6 இருந்தாலோ ஜாதகருக்கு வாய் பேச முடியாத சூழ்நிலையாகும். ஆனால் 2ஆம் அதிபதியும் புதனும் இணைந்து 1, 3, 6 நின்றாலும் அந்த குழந்தையை 6 to 12 வயசுக்குள்ளே பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதற்கு 2 பரிகாரம் சொன்னேன். எழுத்தறிநாதர் திருக்கோயில் ஒன்று, உத்தமராயர் கோயில் ஒன்று. உத்தமராயர் கோயில் இருக்கிறதுலே மிக உயர்ந்த பரிகாரம். 3 சனிக்கிழமை தொடர்ச்சியாக சென்றால் நிச்சயமாக பேசாத குழந்தை பேசும் என்பது ஐதீகம். எனவே நீங்கள் அப்படி ஒரு சூழ்நிலை உங்கள் வீட்டில் யாருக்காவது இருந்தால், இல்லை தெரிஞ்சவங்களுக்கு இருந்தால், உங்கள் நண்பர்களுடைய குழந்தைகளுக்கு இருந்தாலோ, உங்கள் உறவினர் குழந்தைகளுக்கு இருந்தாலோ, தயவுசெய்து நம்மால் இதில் ஒரு பெரிய ஒரு செலவில்லை, நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்கிறோம். எனவே அந்த உதவியை செய்து உங்களுடைய குடும்பம் நன்றாக வாழ ஒரு புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள். எனவே இந்த பரிகாரத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். 4 பேர்த்துக்கு சொல்லிங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லும்போது அவங்க அதனால் பயனடைவார்கள் என்று கூறி இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு ஜோதிட சம்பந்தப்பட்ட எந்த கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.